ஆமாப்பா முஸ்லீம்னா இப்படிதான்ப்பா. ஆமாப்பா கிறிஸ்டின்னா இப்படிதான்ப்பா. மதம் பரப்பிட்டே இருப்பாங்கங்கிற விஷயத்த இந்த இவங்களோட இந்த விஷயங்கள்ங்கிறது கிட்டத்தட்ட சுதந்திர காலகட்டத்திலேயே ஆரம்பிச்சு தான் ம். 90ஸ்ல வந்து அது பூம் ஆகி திரும்ப அது வந்து அடுத்த கோயில நான் இடிக்க போறேன், அடுத்த மசூதி இடிக்க போறேன், அங்க நான் சிவன் கோயில் கட்ட போறேன், மதுரால இடிக்க போறேன், ஞானவாபி மசூதி இடிக்க போறேன்ட்டு அடுத்தடுத்து ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டே இருக்காங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் அது ஆர்எஸ்எஸ்ங்கிறது நாக்பூரில் ஃபார்மான சாவர்கரோட ஐடியாவிலேருந்து கோல்வார்கர் மூலமாக ஃபார்மான ஒரு ஐடியா. அது ஒரு அமைப்பாக மாறுது. ஒரு ஐடியாவாக இருக்கிறது ஒரு அமைப்பு இந்துத்துவா அப்படின்னு. இந்துத்துவாங்கிறது பேடு. இந்த இந்துத்துவாங்கிறது என்ன விஷயத்த டிஸ்கிரைப் பண்ணுது? அதான் வர்ணாசிரமங்கிறது 4 படிநிலையாக பிரிக்கிறது மீன்ஸ் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு வாழ்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்செக்யூரிட்டி வருது, கோபம் வருது. கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் போய் அடிக்கிற அவனுக்கு கோபம் வராது. நாளைக்கு நீ வந்து பொருட்களே விற்கக்கூடாதுங்கிறாங்க, இதை அடிக்கிறானுங்க. இப்போ நாளைக்கு அவங்க நம்ம நீ வந்து இருப்பேன்னா விநாயகர் சிலை வச்சா நான் கல்ல விடுறோம் பாருங்க, எவனோ ஒருத்தனுக்கு தோணாது. ஓகே அபவ் அரௌண்ட் 80%, இப்போ முஸ்லீம் 17%, கிறிஸ்டியன்ஸ் ஒரு 4 to 5% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹிந்துஸ் அதிகம். பிஜேபியோட எய்ம் என்ன? ஹிந்துஸை ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணிட்டா நம்ம பவரை கேப்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ அவனுக்கு என்ன, ஒரு படத்தில் வந்து வில்லன் இருந்தால் தான் ஹீரோன்னு ஒருத்தனை நீ போர்ட்ரேட் பண்ண முடியும். வில்லன் இல்லாத பட்சத்துக்கு ஹீரோங்கிறதுக்கு ரோல் எல்லாம் போயிடும். வேல்யூங்கிற விட ஹீரோன்னு ஒருத்தனே இருக்க மாட்டான். ஸோ இப்போ இவனுக்கு முஸ்லீமை வந்து வில்லனாக மாற்றிடணும். ஓகேவா? அவன் மேலே ஏதோ ஒரு கிரிமினல் விஷயங்களா இது பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அவனுங்க வந்து அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்? இப்போ வந்து நீ வந்து எப்போ ட்ரிகர் ஆவ, உனக்கு நீ ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்ட்ரீமாக பிலீவ் பண்ணுவ தெரியுமா? அந்த பிலீஃபை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான் இவன் அப்படின்னு ஒரு விஷயத்த நீ நரேட் பண்ணும்போது நீ டிஸ்டர்ப் ஆவ. உன் வீட்டு பொண்ணை வந்து அவன் இது பண்ணுறாங்கும்போது நீ டிஸ்டர்ப் ஆவ. உன் சொத்துக்களை அவன் பறிக்கான் அப்படிங்கும்போது நீ டிஸ்டர்ப் ஆவ. இந்த 3 தான் அவங்களோட டார்கெட் பாயிண்ட் அண்ட் அஜெண்டா. இதை தான் சொல்லணும் திரும்ப திரும்ப. லவ் ஜிஹாத், நம்மளோட நம்பிக்கையை இழிவுபடுத்திட்டான், நம்மளோட இடத்தெல்லாம் அவன் ஆக்குபை பண்ணிட்டான். இந்த விஷயத்த திரும்ப 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 இது எல்லாம் ஒரு நாள்ல நடக்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸ் எல்லாம் ஒரே நாள்ல ரூலிங்க்கு வர மாட்டாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்கிறது இந்த மாதிரி ஹேட்ரடா அப்படியே பரப்புறது. அதை வந்து ஒரு காமன் மைண்ட் செட்டாக மாற்றுறது. ஆமாப்பா முஸ்லீம்னா இப்படிதான்ப்பா, ஆமாப்பா கிறிஸ்டின்னா இப்படிதான்ப்பா, மதம் பரப்பிட்டே இருப்பாங்கிற விஷயத்த இந்த இவங்களோட இந்த விஷயங்கள்ங்கிறது கிட்டத்தட்ட சுதந்திர காலகட்டத்திலேயே ஆரம்பிச்சு தான் 90ஸ்ல வந்து அது பூம் ஆகி மசூதியை இடிக்கிற அளவுக்கு போய் அதுக்கப்புறமும் விடாமல் அவங்க இது பண்ணி 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 கோயில் கட்டி இன்னமும் அது வந்து அடுத்த கோயிலை நான் இடிக்க போகிறேன், அடுத்த மசூதி இடிக்க போகிறேன், அங்கே நான் சிவன் கோயில் கட்ட போகிறேன், மதுராவில் இடிக்க போகிறேன், ஞானவாபி மசூதி இடிக்க போகிறேன்ட்டு அடுத்தடுத்து ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு கம்யூனல் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது மூலமாக தான் சோசியல் கோஹிசனை வந்து ஸ்பாயில் பண்ண முடியும். அது மூலமாக தான் அவங்க வந்து பவரில் இருக்க முடியும். ஓகேவா? அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான சித்தாந்தமோ எய்மோலாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து தான் ரூலிங்கில் இருக்கணும். அதை மீறி அவங்களோட அந்த அஜெண்டா எங்கேருந்து ரைஸ் அப் ஆகுதுன்னா ஆர்எஸ்எஸ். அது ஆர்எஸ்எஸ்ங்கிறது நாக்பூரில் ஃபார்மான சாவர்கரோட ஐடியாவிலேருந்து கோல்வார்கர் மூலமாக ஃபார்மான ஒரு ஐடியா. அது ஒரு அமைப்பாக மாறுது. ஒரு ஐடியாவாக இருக்கிறது ஒரு அமைப்பு இந்துத்துவா அப்படிங்க. இந்துத்துவாங்கிறது வேர்டு. இந்த இந்துத்துவாங்கிறது என்ன விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுது? அதை வந்து இந்த வர்ணாசிரம கோட்பாடுன்னு சொல்லக்கூடியதை இது பண்ணுது. அதை பரப்பணுங்கிறத மீறி அதுதான் ரூல் பண்ணணும். அது பரப்பணுங்கிறது வேற, அது ரூல் பண்ணணுங்கிறது வேற. ஓகேவா? பரப்பணுங்கிறது அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுங்கிறது, ரூல் பண்ணணுங்கிறது அந்த ஐடியா தான் ரூல் பண்ணணும். அந்த ஐடியாவில் இப்போ வந்து அந்த ஐடியாவில் என்னது, பிராமின்ஸ் தப்பே பண்ணாலும் அவங்கள பனிஷ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு தான் எல்லா ப்ரிவிலேஜ். அவங்க வந்து கடவுளால் இது பண்ணப்பட்டவங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் ரைட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு படிப்புலேருந்து எல்லாம் அவங்க தான் சொந்தமானவங்க. சான்ஸ்கிரிட் தான் தேவ பாஷை, அதுதான் இந்தியாவோட பாஷையாக இருக்கணும்னு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஒரு மைக்ரோ செக்டாருக்கான நலனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதான் வர்ணாசிரமங்கிறது 4 படிநிலையாக பிரிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்.
இப்போ இந்த விஷயங்களை அவங்க ஓப்பனாக சொல்ல முடியும். இதை வந்து கடவுள் நம்பிக்கையின் பேரில் அவங்க சுற்றி சுற்றி சொல்லி அதை பிலீவ் பண்ண வச்சு சனாதன தர்மம்னு சொல்கிறது, அந்த மாதிரியான ஒரு மக்கள் அக்செப்டட் வார்த்தைகளை பயன்படுத்துறது மூலமாக அதை மெயின் ஸ்ட்ரீம் பண்ணுறது, அப்படியே முஸ்லீம்ஸ் மேலே தொடர்ந்து விருப்ப பரப்புறதுன்ட்டு ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணி இந்த கம்யூனல் டென்ஷனை மெயின்டைன் பண்ணுறது. அது மூலமாக மட்டுமே ஆஃப்டர் 91 பாபர் மஸ்தி இடிப்புக்கு அப்புறம் தான் இந்தியாவில் பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஓகேவா? முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு வாழ்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்செக்யூரிட்டி வருது, கோபம் வருது. அது நிறைய அவங்கள வந்து தீவிரவாதி அமைப்புகளை நோக்கி நகர்த்துது. ஏற்கனவே இங்கே தீவிரவாத விஷயங்களை கொண்டு வரணுங்கிறது பாகிஸ்தானோ இல்லை வேறு சில மிலிட்டன்ட் ஃபோர்ஸோட எய்மாக இருக்கலாம். அதுக்கு ஃபியூயல் போடுறது இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ். ஆமாம், இப்போ நேற்று போய் இந்தியா ஃபுல்லாக வந்து என்ன சர்ச் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் போய் அடிக்கிற, அவனுக்கு கோவம் வராது. நாளைக்கு நீ வந்து பொருட்களே விற்கக்கூடாதுங்கிறானுங்க, இதை அடிக்கிறானுங்க. இப்போ நாளைக்கு அவன் என்ன நினைப்பான், நீ வந்து அது பேர் என்ன விநாயகர் சிலை வச்சா நான் கல்ல விடுறேன் பாருன்னு எவனோ ஒருத்தனுக்கு தோணாது. ஒருத்தன் தோணி பண்ணான்னா அவனை போயிட்டு அட்லாஸ்ட் இப்போ அவனுக்காவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பேக்கப் இருக்கு. ஓகேவா? அவனுக்கு வந்து உலக நாடுகளுக்கு வந்து ட்ரம்ப்போ இன்னும் ஒரு 4 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சேர்ந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணானுங்கன்னு வச்சுக்கோங்க, இவனுங்க சரண்டர் ஆயிடுவாங்க. ஏன்னா அவனுங்களுக்கு அப்படியே ஒரு பேக்கப் இருக்கு. அதனாலதான் கிறிஸ்டின்ஸை வந்து இவனுங்களால ஒரு லெவலுக்கு மீறி அட்டாக் பண்ண முடியல. முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஏற்கனவே உலக அளவில் அவங்க அவ்வளோ ஃபோர்ஸான இது கிடையாது. அவங்கள ஏற்கனவே டெரரிஸ்ட் அப்படிங்கிறதோ இல்லை அவங்க ஐசோலேட்டட் பண்ணப்பட்ட ஒரு சமூகமா இருக்காங்கிறதுனால இவனுங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எடுத்து அவங்கள அடிக்கிறானுங்க. ஆனால் கிறிஸ்டின்ஸ் அட்டாக் பண்ற அளவுக்கு முஸ்லீம் பண்ற அளவுக்கு கிறிஸ்டின் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியலை. ஒன்று இன்னொன்று ஹிஸ்டாரிக்கலாகவே இவங்களுக்கு முஸ்லீம்ஸ் மேலே உள்ள பகை வந்து இதுகிட்ட கிடையாது. பகை அது அவங்க அது முகலாயர் படையெடுப்பு காலத்துல இருந்தே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் நமக்கு தெரியல. இவங்க சொல்ற மாதிரி முஸ்லீம் மன்னர்கள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் என்ன க்ரூயல் ஃபெலோஸா இருந்தாங்களான்னா பண்ணாங்களாங்கிறது ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ்லாம் கிடையாது. எனக்கு தெரில, இருக்கான் என்னங்கிறது எனக்கு தெரில. பட் ஆனால் அப்பத்துல இருந்தே இருக்கு. இப்போ அந்த பிரிட்டிஷ் வந்து அது ஒரு கவர்மெண்டாக ஃபார்ம் ஆகிட்டு, டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டாகவே அது ஃபார்ம் ஆகிடுச்சு. அது மூலமாக கிடைச்ச வெல்த்தை ஃபுல்லாக இந்த சோகால்டு இப்போ சொல்கிற இந்த நேஷ்னாலிட்டி பேசுகிறவங்க தான் அதோட வெல்த்தை ஃபுல்லாக அனுபவிச்சாங்க. அதாவது பிரிட்டிஷ் ரூலிங்கில் கிடைச்ச பலன்களை ஃபுல்லாக அனுபவிச்சது இந்த அப்பர் காஸ்ட் தான். ஓகேவா? எப்படின்னா அவங்ககிட்ட வந்து வேலையாட்கள்னா கவர்மெண்ட் பொசிஷனை ஃபுல்லாக இவங்க ஓரளவு படிப்பறிவு அந்த டைமில் அவங்ககிட்ட தான் இருந்திருக்கு. ஸோ டிரான்ஸ்லேட்டராகவோ இதுவாகலாம் இருந்து அக்ராஸ் இந்தியா வந்து அவங்க தான் கவர்மெண்ட் ஜாப்ஸை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி எல்லா வெல்த்தையும் அனுபவிச்சது அவங்க தான். ஸோ அவங்களுக்கு இயல்பாக இவங்க மேலே பெரிய வெறுப்பு கிடையாது. ஈவன் பிரிட்டிஷ் டைமில் முகலாயர் டைமில் கூட இவங்க தான் வெல்த்தை அனுபவிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு அதை பற்றி தெரில. பட் அட்லாஸ்ட் ஓகே, இப்போ அவங்க போயிட்டாங்க, இப்போ அவங்கள கிரிமினலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு டோன் எடுத்து ஒரு ஐடியாவாக ரன் ஆகுது. இது வந்து கொஞ்சம் ப்ராடர் ஆஸ்பெக்ட்ஸில் இந்தியா எப்படி ஃபங்க்ஷன் ஆனது, இந்தியா எப்படி ஃபார்ம் ஆனது, இந்தியா என்னமோ இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப காலமாக இப்படி இந்த மேப் மாதிரி இந்தியாவாலாம் அது இருந்ததில்லை. அது அன்ஷேப்பாக இருந்தது. ரொம்ப அந்தந்த குழுவாக வாழ்ந்த ஒரு விஷயமா இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருந்தது. அந்த மாதிரியான விஷயம் இந்தியான்றதே சுதந்திரத்துக்கு அப்புறம் தானே இந்த ஷேப்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி மன்னர்கள் ஒரு இடத்துல அந்த மாதிரி இருந்தது. பிரிட்டிஷ் வந்து இந்த சிந்து நதிக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் இந்துன்னு சொல்லி இந்தியான்னு சொல்லி தான் அது உருவானதுன்னு சொல்லுவாங்க. இந்து மதம்ங்கிறது பிரிட்டிஷ் கொடுத்த நேம் தான். ஆமா, இந்து மதம்ன்றது கிறிஸ்டியன் முஸ்லிம் அல்லாத எல்லாத்தையுமே இந்து அப்படின்னு அவன் பேரை வச்சு அந்த மாதிரி வணங்குற முறையே பேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாமே ஓரளவு சிமிலாரிட்டியா இருக்குது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான், யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ, யாரெல்லாம் ஹிந்து இல்லையோ, முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் இல்லையோ, அவங்க எல்லாம் யாரெல்லாம் பார்சி இல்லையோன்ட்டு இன்னும் ஒரு 2 ரிலீஜியன் வரும்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் ஹிந்துக்கள்னு இது பண்ண. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரிலீஜியன் கம்ஸ் ஃப்ரம் பேஸ்ட் ஆன் ஹோலி புக். ஓகே, ஒரு ஹோலி புக்கை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு மதம் உருவாகும். கிறிஸ்டினுக்கு பைபிள், முஸ்லீம்ஸுக்கு குரான். அது மாதிரி கீதை கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். கீதை இஸ் நாட் அ ஹோலி புக் ஆஃப் ஹிந்து.
கீதை பிராமின்ஸ் மட்டுமே, அதுவே அவங்க ஹோலி புக் கிடையாது, அது வந்து ஒரு கதை தான். தட் மீன்ஸ் ஹோலி புக்குங்கிற உன்னோட அது ரெண்டுத்துக்கு இருக்குன்னு நமக்கு இதுதான் வச்சுக்கிட்டாங்களோ? இல்ல இது ஸ்டில் கிடையாதுங்க. இப்போ நீங்க கீதையை ஒரு வாட்டியா பார்த்துருக்கீங்களா? வாசிச்சிருக்கீங்களா? நான் பார்த்ததில்ல, வாசிச்சது இல்ல. இஃப் யூ இது வந்து ஹிந்து மதத்தோட ஹோலி புக்னா எல்லாரோட வீட்லயும் இருந்திருக்கும். நீ டெய்லி 2 பக்கமாவது வாசிச்சிருப்ப, இது பண்ணியிருப்ப. அது ரொம்ப மைக்ரோ செக்டாருக்கானது. மேபி அந்த கதை வேணா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். தவிர்த்துட்டு ஹோலி புக்கே ஏன்னா இது ஆர்கனைஸ்ட் ரிலீஜியன் கிடையாது, இது அன்ஆர்கனைஸ்ட் ரிலீஜியன். ஓகேவா? இப்போ வந்து நீ நார்த்ல கும்பிடுற ஹிந்து மெத்தடும் இங்க உள்ளதும் ஒரே மாதிரியா இருக்காது. தமிழ்நாட்டுல என்ன மதத்தை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல? தமிழ்நாட்டுல நீ ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா நீ ரொம்ப இருக்கும். கோமாரம்னு சொல்லுவாங்க. கோமாரம்னா வெறும் முருகரை மட்டும் கும்பிடுறது. சைவம், வைணவம். சைவம் தான் மேஜர். சைவம் அதிகமா இருந்தது, வைணவம் ஓரளவுக்கு இருந்தது. வைணவம்னா தெரியும், பெருமாளை கும்பிட்டது. சைவம் சிவனை கும்பிட்டது. முருகரை மட்டும் கும்பிடுறதுன்னு உண்டு, அம்மனை மட்டும் கும்பிடுறதுன்னு ஒண்ணு உண்டு. ஆமா, ஆக்சுவலி ஆதி கடவுள்னா தொல்காப்பியத்திலே இருக்கிற குறிப்பு வந்து சிவனுக்கும் முருகனுக்கும் திருமாலுக்கும் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். சிவனை கூட அதுக்கப்புறம் தான் கும்பிட ஆரம்பிச்சாங்க. பட் ஆனா அதுவும் ஓரளவு ஆதி கடவுள் தான். கம்பேரிட்டிவ்லி ஆதி கடவுள் தான் சிவனும். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. அது ஒரு இந்து அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் பெரிய கோயில் எல்லாமே சிவன் கோயில்கள் தான். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டு ஆண்ட அரசர்கள் பெரும்பாலும் சைவ மதம், சிவனை முதற் கடவுளாக கொண்டவங்க தான். ப்ளஸ் முருகருக்கும் இங்கே பயங்கரமான ஒரு இது உண்டு. ஸோ அதான் நார்த் அண்ட் சவுத் ஆர் தமிழன் அதர் பர்சன்கிற ஒரு டிவைடு தான் உண்டதை வந்துட்டு இங்கே ஹிந்துவாலாம் ஆர்கனைஸ் பெருசா இவனுங்க ஏன் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகுறானுங்கன்னா இந்த இடத்துல தான். தமிழ்நாட்டுலன்னு இல்லை, நான் அக்ராஸ் இந்தியாவே சொல்றேன். இவனுங்க எவ்வளவு முக்கினாலும் இந்துவா யாரையும் ஆர்கனைஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் இந்துங்கிற காமன் ஐடென்டிட்டியே கிடையாது. நீ ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஹெச் ராஜா வந்து இப்போ வந்து கிறிஸ்டின்னு சொல்லி கிறிஸ்டின் நாடார்ஸ் மேலே கொஞ்சம் டைரக்ட் அட்டாக் மட்டும் பண்ணி பார்க்கட்டுமே, ஹிந்து நாடார் கொந்தளிச்சிருவான். ஹிந்து நாடார் கொந்தளிச்சிருவான். அவன் நாடார்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நாடாருங்கிறது தான், அப்புறம் தான் அவன் ரிலீஜியன்ங்கிற ஐடென்டிட்டி. நாடார்ஸ் அவங்க கிறிஸ்டின் நாடார்ஸ் ஹிந்து நாடார்ஸ் பொண்ணு கொடுத்து பொண்ணெல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. ஆனா வேற கேஸ்டுக்கு தான் கொடுக்க மாட்டாங்க. ஈவன் அரேஞ்ச் மேரேஜ் ஹிந்து நாடார் ரிலிஜியன் பார்க்க மாட்டாங்க. ரிலிஜியனும் பார்ப்பாங்க, பட் அது செகண்டரி, ஃபர்ஸ்ட் கேஸ்ட் தான். எனக்கு சம்டைம்ஸ் தோணும், முஸ்லீம்ஸ் இவனுங்களால எங்க கார்னர் பண்ண முடிஞ்சதுன்னா அவனுக்கு வந்து ரிலிஜியன் மாறும்போது கேஸ்ட் ஐடென்டிட்டி கம்ப்ளீட்டா போயிட்டு காஸ்ட் பேக்கப்பே கிடையாது. அவங்க முஸ்லீம்ஸா தான் இருப்பாங்க. லெப்பை பட்டாணின்ற சம் பிரிவு உண்டதை வச்சுட்டு கேஸ்ட் பேக்ரவுண்டே கிடையாது. பட் இவங்களுக்கு கிறிஸ்டின் இருக்கு. நீ வந்து இப்ப நீ அவனை வந்து ரிலீஜியஸா வச்சு நீ கார்னர் பண்ணனா டக்குன்னு அவன் கேஸ்ட் கார்டை எடுத்துருவான். ஸோ இவனால கிறிஸ்டினை அவ்வளோ சீக்கிரம் கார்னர் பண்ண முடியாது. அவனோட அந்த கேஸ்ட் வெப்பன் இருக்கிறதுனால இவங்களுக்கு அது ஒரு சிக்கல். ஐ திங்க் அக்ராஸ் இந்தியாவுமே அந்த ஒரு சிக்கல் இருக்கும். அதர் தென் அது வந்து உனக்கு பவர்ஃபுல் கண்ட்ரிஸோட ரிலீஜியன். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே கிறிஸ்டியானிட்டியை மேஜராக நினைக்கக்கூடியது. இவங்களால அவ்வளோ சீக்கிரம் அவனுங்களை கார்னர் பண்ணிட முடியாது. பட் ஆனால் ஒரு பயம் கொடுக்கறது தான். இப்போ நாளைக்கு ஒரு ஸ்கூல் வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க் கொண்டாட பயப்படும். நாளைக்கு இந்த மாதிரி மால்ஸ் இந்த மாதிரி ஒரு வர்த்தகம் சார்ந்த இடத்துல இந்த மாதிரி விஷயத்த பண்ண பயப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அது என்ன ஒரு டிஸ்ட்ரப்ஷனை கிரியேட் பண்ணுறது, ஒரு மாதிரி பதட்டத்தை உருவாக்குறது தான் இவங்களோட எய்ம். அது மூலமாக ஒரு டிவைடு இருந்துக்கிட்டே இருக்கும், நீ வேற நான் வேற அப்படிங்கிறது. பட் இது அட்லாஸ்ட் வந்து ஒரு கண்ட்ரியா அது ஒரு பெரிய லாஸ். இவனோட இதெல்லாம் வந்து உலக நாடுகள்ல இல்லை என்ன காமர்ஸ் அதென்ன தொழில என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது அவங்களுக்கு தெரியல. உலக நாடு நம்மள கேவலமா பார்ப்போம். அடுத்தவனுக்கு விசா அப்ளை பண்ணா கொடுக்காது. இவனுக்கு வெளிநாடு இந்தியாவில இருந்து அப்ளை பண்ணா கொடுக்க மாட்டானுங்க. வெளிநாடு ஃபுல்லா இருக்கிறானுங்க. ஏதோ ஒன்று அங்க ஃபெஸ்டிவல் கொண்டாட விட மாட்டானுங்க. இங்க பிசினஸ் பண்ண எவனும் வரமாட்டான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அட் லாஸ்ட் ரூலிங் கவர்மெண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணணும் தெரியும். இன்னொன்று ஒன்று, சில பூதங்களை நீ திறந்து விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க, நீ தான் திறந்து விட்டுருப்ப, ஆனால் உன்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் பிரச்சனை. இப்போ மோடி போய் இப்போ நேற்று கிறிஸ்மஸ்க்கு கொண்டாடியிருக்காரு, மோடியவே கடிச்சு வைப்பானுங்க. அதுதான் நீ அதான் பிரச்சனை. அதான் ஒன்ஸ் நீ வந்து ஹேட்ரட் மாதிரியான விஷயங்களை ஒன்ஸ் கிளப்பி விட்டுட்டேன்னா நீயே நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் அதோட இது. அது ஒன்னையே பிடிச்சி கடிச்சு வைக்கிறதா. அத்வானி தான் பாபர் மசூதி இடிப்புக்கு ரொம்ப முக்கியமான ஆளு, ஆனா அவரையே பிடிச்சு கடிச்சு வச்சாங்க தெரியுமா.
அவர் வந்து பாகிஸ்தான் போய் ஜின்னாவை அவரும் ஒரு தேசப்பற்றாளர் தான் சொன்ன ஒரே விஷயத்துக்கு அவரே பிடிச்சி நீ இந்துவே கிடையாது அது இதுன்னு பிடிச்சி கடிச்சு வச்சாங்க. இதுதான் ஹிஸ்ட்ரி. ஸோ ஒன்ஸ் நீ இந்த மாதிரி ஹேட்ரடான விஷயங்களை கிளப்பி விட்டோன்னா நீயே நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது.